பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதியும் புகழும் ஆராதனையும் உண்டாவதாக. ஆவியான தேவனுடைய அபிஷேக மழை இந்த மாதத்தில் முதல் ஆராதனை நாளாக இன்றைக்கு அளவில்லாமல் நம்மையெல்லாம் நிரப்ப தேவனுடைய பிரசன்னம் நம்மை நெருங்கி வருகிறது. 22ஆம் சங்கீதத்தில் 25வது வசனத்தில் ஆவியான தேவன் இப்படியாக நமக்கு சொல்லுகிறார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். அல்லேலூயா. என் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது உயிரை கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி துரோகிகளும் துன்மார்க்கர்களும் பாவ படுகொலில் இருந்தவர்களுமான நம்மை தேவன் ரட்சித்து அவருடைய பரிசுத்த உடலாம் அந்த பரிசுத்த சபையில் நம்ம எல்லாம் ஊழியக்காரிகளாக தேவ ஜனங்களாக தேவன் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆகவே அந்த மகா சபையில் கர்த்தாதி கர்த்தரை துதிக்கும் நாள் இந்த ஆராதனை நாள். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் நமது வாழ்வில் செய்த எண்ணிலடங்கா நன்மைகள், நம்முடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள், நம்முடைய வேலைகளுக்கு ஏற்ற பலன்கள், நாம் உழைத்த எல்லா உழைப்புக்கும் அவர் நமக்கு 100 மடங்காக செய்த நன்மைகளுக்கெல்லாம் ஒரு பகுதியை காணிக்கையாக ஆராதனைக்கு கொண்டு வரும் நாள் இந்த ஆராதனை நாள். என் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவினுடைய உடலையும் அவருடைய இரத்தத்தையும் உட்கொண்டு அந்த கல்வாரி காட்சிகளினால் தேவனோடு இணையும் நாள் இந்த ஆராதனை நாள். பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை தேடி அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் நாள் இந்த ஆராதனை நாள். தேவ சத்தியத்தை இன்றைக்கு சபையில் கேட்டு நமது ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பரிபூர்ண சுகம் பெற்று உயிர்த்தெழும் நாள் இந்த ஆராதனை நாள். ஆவியானவருடைய முத்திரையை இயேசு கிறிஸ்துவின் விழாவில் வடியும் ஜீவ தண்ணீரால் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த ஆராதனை நாள். ஆகவே தேவன் நமக்கு செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு நாம் கோடி கோடி நன்றி சொல்லி அவரை துதித்து 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 மகிமைப்படுத்தும் நாள் இந்த ஆராதனை நாள். மகா சபையில் உம்மை துதிப்பேன், என் பொருத்தனைகள் எல்லாம் காணிக்கையாக உமக்கு நான் கொண்டு வருவேன். அந்த துதிப்பதில் தேவன் பிரியப்படுகிறார். அவருக்கு கொடுக்கும் காணிக்கைகள் நமது பணம் பொருள் மாத்திரமல்ல, நமது ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவ பலியாய், பரிசுத்த பலியாய், உயிருள்ள பலியாய் நம்மையும் நமது மனைவி பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சபை ஜனங்களையும் தேவனுக்கு கிறிஸ்து வழியாக பிரியமுள்ள காணிக்கையாக அர்ப்பணிக்கும் நாள். நாம் முழுவதும் அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, உயிர்த்தெழுந்த நாளிலே ஒவ்வொரு ஆராதனையிலும் உமது மகிமை எங்கள் மேல் ஊற்றுகிறீர். உமது ஆவியின் பிரசன்னத்தால் உம்மை ஆவியோடு உண்மையோடு துதித்து ஆராதித்து வணங்கும் நாளை தந்தீர். அப்பா பிதாவே, ஆண்டவராக இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு அவரோடு ஐக்கியப்படும் அந்த நித்திய அனுபவத்தை எங்களுக்கு தருகிறீர். ஆவியான தேவனுடைய முத்திரையினால் நாங்கள் பரிபூர்ண உயிர்த்தெழுதலின் பிரசன்னத்தால் நிரப்பும் பலனை தருகிறீர். தேவனே, நீ செய்த எண்ணிலடங்கா நன்மைகளுக்கு கோடி கோடி நன்றி. இனி செய்ய போகிற அற்புதங்களுக்கும் கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.